அப்படி அகலி சாபங்கள் எல்லாம் சரிண்ணா திருப்தியோட நிறைவேற்றினார். அருமையாவை நிறைவேற்றினார். அப்படி நிறைவேற்றி விட்டு சரிண்ணா அகலிக்கு வனத்தை கடந்து அந்த வனத்தை கடந்து ராமர் எங்க வர தெரியுமா? எங்கே வருகின்ற அகலிகையாள் வனம் கடந்து அதிராமர் வருகிறாரே மாமுனிவன் முன்னடக்க மயில் வண்ணன் பின்தொடர்ந்தார் நமம் பல காடும் விட்டு ஐயம்பல நாடும் விட்டு பாங்கு பாங்காய் சோலைகளும் காபும் விட்டு அருகளும் அருவிகளும் காபும் விட்டு அகலிகையாள் வனம் கடந்து ராமர் வருகிறாரே ராமருடைய இளையோ நம்முடைய மாமோடியோ ஒன்று பேரோ வழி நடந்து அங்கே வருகிறாரே வனமதியிலே வனமும் பல காட்டும் விட்டு ஐயம் பல நாடும் விட்டு வாங்கு வந்தாய் சோலைகளோ அழுதமான காவும் விட்டு ஆறுகளோ அருவிகளோ அழுந்தமான காவும் விட்டு அப்பொழுது என்னடா அப்படியே வனவனந்தரங்கள் தீபாந்தரங்கள் மேலு குமல்கள் 6 செடி கொடிகளை எல்லாம் கடந்து அப்படியே என்னன்னா முதலை பக்கத்துல வராங்க. அப்படியே மிதிலாபுரி பக்கத்துல வந்துட்டாங்க. அப்படியே முதல பக்கத்துல வராங்க. பக்கத்துல வந்துட்டாங்க. வரும்பொழுது என்ன முதலிலே செழிப்பை பார்த்தால் சாதாரணமாக சொல்ல முடியாது, லேசாகவே சொல்ல முடியாது. முதலை இருக்கக்கூடிய செழிப்பை பார்த்தால் எப்படி தெரியுமா? அங்கே எப்படி எல்லாம் இருக்கிறது அதிவேதிக்கு ஓடுகிறதோ ஓடுகிறதோ மழையதி பழுத்தொழுக பழுத்தொழுக அதிவாளி தேனோடுக தேனோடுக இருந்து விளையாட விளையாட இருந்து குரகை பாட குரகை பாட இருந்து குரகை பாட குரகை பாட பிந்தி விளைகிறதோ அதிபதியை ஓட்டுறதோ வாழையதி பழுத்தொழுக அதிகாலை தேனோடுக இருந்து விளையாட இருந்து குரகை பாட இருந்து குரகை பாட பாட அவ்வளவு என்னன்னா அப்படியே முதலிலே செழிப்பை பார்த்தால் சாதாரணமாக சொல்ல முடியாது, லேசாகவே சொல்ல முடியாது. நஞ்சை பிஞ்சைகள் எல்லாம் விளைந்து கொண்டிருக்கிறது, நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்படியே வாழை பழுத்துகிறது, அதிகாலை தேன் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தொழில் அழிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அப்படியே நாத்து பாதிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் நடுகு இறந்து கொடுக்கிறது, ஒரு பக்கம் அப்படியே அறுவடையும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முதலை செல்லும் என்னன்னா பெரிய ஆறு ஒண்ணு போயிட்டு இருக்கு, அப்படியே பெரிய ஆறு ஒண்ணு போச்சு பாருங்க. என்னன்னா அந்த பெரிய ஆத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லை. என்ன பெரிய ஆத்துலயே ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ஒரு சொட்டு தண்ணி இல்லாம எப்படியா இருக்கும்? அதனை பார்த்தேன் இந்த சாரமலை வாடகைக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு ஐயா, குளிக்கவே முடியாது. அந்த தண்ணீரை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது நல்லவர்களை உள்ளிட்டு இருக்குமோ, சரி அதே போல அப்படியே தெளிந்த நீராக போய்கொண்டிருக்கிறது. நல்லவர்கள் உள்ள மாதிரி இருக்குதா? அப்ப பின்னாடி உட்காந்து அப்படியே உடுக்கி அடிக்காரே எங்க மாப்பிள்ள முகேஷ் கண்ணா, அவர் உள்ளமோ சரி அந்த பக்கம் உட்காந்து மைக்கில் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு பாருங்க எங்க அண்ணாச்சி, அவர் உள்ளமோ எவ்வளவு தெளிவா இருக்குதோ என்ன அத போல இருக்குன்னு சொல்றீங்களா? அவ்வளவு சுத்தமான நீரா போய்கிட்டு இருக்கு, அப்படியே தெளிந்து ரெண்டுமே உண்மையான சுத்தமா தான் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப சுத்தம். அது என்னைக்கு இல்லையா, இனிமே என்னைக்கும் சுத்தம் தான். அப்படியா? நம்ம அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி என்னைக்கும் சுத்தம் தான். ஆக அப்படி சரியில்ல அப்பதான் பார்த்தா அசுத்தம் தான் கேரா என்னைக்கும் சுத்தம் தான். ஒரே ஒரு எழுத்தா மாத்திரம். ஏன்னா இனிமே அவதான் ஜோர் வெங்கணும், ஆமா தண்ணி எடுக்கணும், ஆகா வில்லுப்பாட்டுக்கு வரணும், வாக்கு கொடுக்கல, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், ஆமா வேற எங்க வர முடியும்? எல்லா வேலையும் அவன் தான் பார்க்க வேண்டியிருக்கு பாவம். ஆனா இவ்வளவு நாள் வில்லுக்கு மட்டும் தான் வரணும், மற்ற வேலைகளை ஃப்ரெண்ட்ஸ் கவனிக்கும் வேலை இருந்துச்சு, ஜாலியா இருக்கலாம். இப்ப அது முடிஞ்சு வச்சால என்னாச்சு இப்பமே
இனிமே அவன் தான். ஆமா. இனிமே காலையில 4 மணிக்கு வீட்டுல போய் முத்தம் கூட்டணும், ஏப்பா நம்ம தெளிக்கணும். சரி, நிறைய வேலை ஏகப்பட்ட வேலை ஆயிட்ட. ராமர் கொடுத்து அவன் நல்ல பையனாக்கிட்டார். சரி, ஆமா, அவர் தான் கொடுத்துட்டாரா? அப்படி பொழுது சரி, என்ன பகலும் பொழுது பக்கத்தில் வருகிற பொழுது தண்ணீரை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது தெளிந்த நிறா போயிட்டு அப்படியே சுத்தமான நீராக இருக்கிறது. ராமர் பார்த்தார், என்ன நினைக்கின்றார்? தண்ணி அள்ளி சாப்பிடணும். ஆமா, அள்ளி சாப்பிட்டு பார்க்கணும். அள்ளி அள்ளி பார்க்கிறார். பார்க்கின்றார். அந்த தண்ணியிலே சரிண்ணா பால் வாசனை, சரி, பழ வாசனை, ஆமாண்ணா சந்தன வாசனாக இருக்கிறது. நல்ல வாசனையா தெரிகிறது. அப்பெல்லாம் கேட்கிறார். எப்படி கேட்கின்றார்? ஐயா விசாம்புரா, என்ன சாமி? இந்த தண்ணியை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது அழகான பால் மணமா இருக்கிறது, என்னையா காரணம்? ஐயா ராமா, என்னையா? அதோ ஒரு மலை தெரிகிறது அல்லவா? ஆமா. அந்த மலையிலே எப்படி ஏகப்பட்ட புல் வகைகள் உள்ளது. சரி, என்ன? மலைப்புல், அப்படி சீமை புல், ஆமா, கம்பம்புல், அப்படி அருகம்புல், என்ன? அசட்டுப்புல், சரி, இஞ்சி புல், அப்படி இலைக்காம்பு செம்புல், அவன ஊசி புல், அப்படி உன்னி புல், என்ன? ஒட்டுப்புல், அப்படி ஓடோட்டி புல், சரிண்ணா. காட்டுப்புல், ஆமா ஐயா. சபைப்புல், என்ன? கீரைப்புல், ஆமா. கிணியாப்புல், என்ன? குருதிப்புல், ஆமாண்ணா. திருப்புல், ஆ. செம்புல், என்ன? தர்ப்பைப்புல், ஆமா ஐயா. நீலப்புல் என்ன? என சொல்லக்கூடிய ஆமா ஐயா. ஏகப்பட்ட புல் வகைகள் உள்ளது. ஏ அப்பா. இந்த புல்களை மேய்வதற்காக மாடுகள் இங்கு சென்று மலை இடுக்கெல்லாம் சென்று மேய்கின்ற பொழுது ஆமா ஐயா. தானாக மடி சுரந்து ஆமா. பால் இந்த ஆற்றில் வந்து கலக்கிறது. அப்படியா? அப்படியா? அதனால் தான் அழகான பால் வாசனை வருகிறது ஐயா. அடடடடடடடா, என்ன நேர்த்தி, என்ன நேர்த்தி. என்ன? சரி, ஆ, பழ வாசனை இருக்குது, அது என்ன காரணம்? ஐயா ராமா, என்னையா? இந்த மலையிலே எப்படி? ஏகப்பட்ட பழ வகைகள் உள்ளது. என்னையா? மா, பழா, வாழை, ஆப்பிள், ஆரஞ்சு, சப்போட்டா, சீதா, கொய்யா, திராட்சை, பேரிச்சை, மாதுளை அப்படி என சொல்லக்கூடிய சரிண்ணா ஏகப்பட்ட பழ வகைகள் உள்ளது. இந்த பழங்கள் பழுத்து சரிண்ணா. ரசங்கள் ஒழுகி அப்படி அப்படியே இந்த ஆற்றில் வந்து கலக்கிறது. கலக்கிறது. அதனால் தான் அழகான பழ வாசனை வருகிறது ஐயா. அடடடடடடா, என்ன பிரமாதம், என்ன பிரமாதம். என்ன? சரி, ஆ, சந்தன வாசனை இருக்கிறது, அது என்ன காரணம்? ஐயா ராமா, என்னையா? இந்த மலையிலே ஏகப்பட்ட சந்தன மரங்கள் உள்ளது. அப்படி மழை பெய்யக்கூடிய மழை தண்ணீர் மழை தண்ணீர் இந்த சந்தன மரங்கள் மேலே பட்டு பட்டு இலைகள், கிளைகள், வேர்கள் வழியாக கீழிறங்கி இறங்கி அப்படியே இந்த ஆற்றில் வந்து கலக்கிறது. சரி, என்ன? அதனால் தான் அழகான சந்தன வாசனை வருகிறது ஐயா. வருகிறதா? அடடடடடா, என்ன நேர்த்தி, என்ன நேர்த்தி. என்ன? அப்படியே சந்தோஷம் பண்ணி சரி, என்ன? அப்படியே முதல்ல ஊருக்குள்ள வராங்க. அப்படியே ஊருக்குள்ள வராங்களா? வரும் பொழுது என்னென்ன முதல்ல இருக்கக்கூடிய அழகை பார்த்தால் எப்படி தெரியுமா? அங்கே எப்படி என்ன இருக்கிறது? அங்கே மாடகோட கோபுரமும் மந்திர சாவடியும் வாடகோட கோபுரமும் மந்திர சாவடியும் ஆடரங்கு மாளிகையும் அரசிருக்கும் மண்டபமும் ஆடரங்கி மாளிகையோ அரசிருக்கும் மண்டபமோ கோபுரமும் கொடிமரமும் கொடிவிதப்ப குளமும் கண்டார் கோபுரமும் கொடிமரமும் கொடிவிதப்ப குளமும் கண்டார். அப்பொழுது என்னன்னா முதலில் அழகை பார்த்தால் சாதாரணமா சொல்ல முடியாது, லேசாக சொல்ல முடியாது. அப்படியே மாடகோட கோபுரங்கள், மணிமந்திர சாவடிகள், ஆளரங்கு மாளிகை, அரசிருக்கப்பட்ட மண்டபம், அப்படியே கோபுரம், கொடி மரம் சொல்லி என்னன்னா வீட்டுக்கு ஒரு கொடி மரம் கொடுக்கிறது. காருக்கு 10 கட்சி கொடி பறந்துகிட்டு இருக்கு ஐயா. ஐயா, கட்சி கொடி பறக்கலாம் நம்ம நாட்டம் தான். அப்ப அங்க கிடையாதோ? இதெல்லாம் கிடையாது ஐயா. இங்கதான் ஐயா கலர் கலரா விதவிதமா பறக்குது. ஆமா ஐயா. அப்படியே முதலே சரிண்ணா. ஆண்டு பிறகுதார்கள் அப்பண்ணா அப்படியே சந்திரகுல மகாராஜாக்கள், சந்திரகுல மகாராஜாக்கள் ஆண்டு வருகின்றார்கள். ஆண்டு வரக்கூடிய சரிண்ணா. அப்படியே சந்திரவட்ட கொடி பறக்கிறது. அப்படியே சந்திரவட்ட கொடி பறந்து கொண்டிருக்கின்றதா? கொடிகள் ஆளக்கூடிய தன்மையை பார்த்து எப்படி தெரியுமா? எப்படின்னு இருக்கிறது? மையரும் மலரிலிருந்து யாம்பை மாண்டவத்தால் வந்து செய்ய வழிந்தாளி கொடிகள் அண்ணோ கைகளை நீட்டிய நகர் கமலச்செங்க ஐயனை உன்னை வாவென்று அழைத்தது போன்றதம்மா.
அப்பொழுது என்னண்ணா அப்படியே கொடிகள் ஆடக்கூடிய தன்மையை பார்த்தால் எப்படி தெரியுமா? அந்த தன்மையை பார்த்தால் எப்படி என்ன இருக்கிறது? அப்படியே செந்தாமரையிலே வீட்டிருக்கப்பட்ட மகாலட்சுமி இந்த முதலிருந்து ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறார். ஒரு அழகான பெண்ணாக பிறந்திருக்கின்றாள். அவள் பெண்ணாக பிறந்தது முதலீசர் பாக்கியம், பெரும் புண்ணியம். அப்பேற்பட்ட மகாலட்சுமி திருமணம் சிவருக்கு படம் முடிப்பதற்கு சீக்கிரமாக வாருங்கள் 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 அப்படியே வாருங்கள் வாருங்கள் சொல்லி என்று சொல்லி அப்படியே கைகொண்டு அழைக்கிற தன்மை இருக்கிறது. அப்படியே அழைக்கின்ற தன்மை போல் தெரிகின்றதா? கொடிகள் ஆளக்கூடிய தன்மையை பார்த்தால் எப்படி தெரியுமா? அங்கே எப்படி என்ன இருக்கிறது? ஐயா ராமநாதா வாரும் ஐயா வாரும் ஐயா அழகியை மணமோடிக்க ஸ்ரீராமா இதையரை மணமோடிக்க தாமோதரா வாரும் ஐயா அழகியை மணமோடிக்க அழகியை மணமோடிக்க ராமநாத வறுமையா அழகியை மனமோடிக்க ஸ்ரீராம வறுமையா இதயரை மனமோடிக்க ஹரிராம வறுமையா அன்னையரை மனமோடிக்க தாமோதர வறுமையா ஜானகியை மனமோடிக்க ஜானகியை மனமோடிக்க அப்பொழுது என்னன்னா அப்படியே கொடிகள் ஆளக்கூடிய தன்மையை பார்த்து எப்படி தெரியுமா? அந்த தன்மையை பார்க்கின்ற பொழுது எப்படி என்ன தெரிகிறது? ராமநாதா வாருங்கள் வாருங்கள் நாயகியை மணமளிக்க வாருங்கள் ஸ்ரீராமா வாருங்கள் சீதையை மணமுடிக்க வாருங்கள் தாமோதரா வாருங்கள் வாருங்கள் ஜானகியை மணமளிக்க வாருங்கள் ஹரிராமா வாருங்கள் என்னன்னா அன்னையரை மணமுடிக்க வாருங்கள் சொல்லி என்னன்னா அப்படியே வாருங்கள் வாருங்கள் சொல்லி வாருங்கள் என்று சொல்லி அப்படியே கைகொண்டு அழைக்கிற தன்மை இருக்கிறது. அப்படியே அழைக்கின்ற தன்மை போல் தெரிகின்றதா? அப்பதான் விசாந்தல பார்த்தான் என்ன செய்கின்றார் ராமா இவ்வளவு பெரிய வீரர்கள் சரி சூராடி சுரர்கள் ஆமா கணவந்தர்கள் என்ன பெரிய பெரிய வம்பரு கொம்பரி சண்டியெல்லாம் இல்லைங்க. எங்க மச்சான் செந்தில்குமார் மாதிரி பெரிய 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 கோட்டிக்காரங்க எல்லாம் வந்தாங்க. அவர்களெல்லாம் பார்த்து இந்த கொடியில் அப்படியே பொங்கல் பொங்கல் ஆடியது. பொங்கல் ஆடிவிட்டதா? ஆனால் நாமல் வருகின்ற பொழுது சரி நம்மை பார்த்து வாருங்கள் வாருங்கள் சொல்லி என்று சொல்லி அப்படியே கைகொண்டு அழைக்கிற தன்மை ஒலிக்கிறது. அப்படியே அழைக்கின்ற தன்மை போல் தெரிகின்றதா? போகக்கூடிய காரியம் முற்றிலும் வெற்றி ஜெயம் சொல்லி என்னன்னா அப்படியே முதல்ல ஊருக்குள்ள வராங்க. அப்படியே ஊருக்குள்ள வந்துட்டாங்களா? முதல்ல வராக எந்த வீதிக்கு வருகிறார் என்றால் எங்கே வருகின்றார்? செட்டியுட தெருவலிலே வருகிறாரே செட்டியோட தெருவதிலே ஸ்ரீராமர் வருகிறாரே முனிவன் முன்னடக்க மயில் மன்னன் பெண்தோடந்தார் முனிவன் முன்னடக்க மயில் மன்னன் பெண்தோடந்தார் அப்படி என்னன்னா அப்படியே ராமர் சரி முதல்ல வரைக்கும் எந்த வீட்டுக்கு வர தெரியுமா? எந்த வீதிக்கு ஸ்ரீராமர் வருகின்றார்? அப்படியே செட்டிலே தெருவுக்கு வருகிறார். அப்படியே செட்டிகளோட தெருவுக்கு தான் வந்திருக்காரா? தம்பி செட்டினா என்ன செட்டின்னு தெரியுமா? எனக்கு தான் நிறைய செட்டி தெரியுமா? என்ன செட்டி? தேங்கெண்ணெய் செட்டி, விளக்கெண்ணெய் செட்டி, நல்லெண்ணெய் செட்டி, கடல் எண்ணெய் செட்டி, பொரிக்கன் செட்டி, கிளியன் செட்டி, உடஞ்ச மண் செட்டி. உண்மையிலே அது உடஞ்ச மண் செட்டி தான். அப்படியா? அதாவது நீ சொல்ல செட்டிகள் இல்லையா? வீடுன்னு முத்துகளை குவித்துக் கொண்டு நான் பெரியவன் நீ பெரியவன் என்ன சொல்லி அப்படியே படி போல் விழக்கூடிய ஆமா முத்து செட்டிகளா? தம்பி முத்துனா என்ன முத்துன்னு தெரியுமா? எனக்கு தான் அழகா தெரியுமையா. என்ன முத்து? வெப்ப முத்து, புள்ளிய முத்து, அமன முத்து, கொட்ட முத்து, சொல்ல முத்து, நல்ல முத்து, நொல்ல முத்து. நீ சொல்ல முத்துகள் இது இல்லையா? நீலம் சரி, கோமேதகம் ஆணி முத்து சரி, துண்டு முத்து என்னன்னா சொல்லக்கூடிய அப்படியே விலை உயர்ந்த ரத்னாதி
முத்துக்கள் குவித்துக் கொண்டு குவித்துக்கொண்டு நான் பெரியவன் சரி நீ பெரியவன் சொல்லி என்று சொல்லி அப்படியே படி போல் இருக்கக்கூடிய முத்து செடிகள். ஓஹோ அழகா படி போட்டு அளந்துகிட்டு இருக்கிறாங்களா? அப்பதான் பரதார் என்ன செய்கிறார்? ராமர் பரதார் ராமர் என்ன செய்கிறார்? சபா 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 செட்டிலே துறையை பார்த்தால் அயோத்தியை விட சரி 10 மடங்கு அதிகமா தெரியுது. அதிகமாகத்தான் தெரிகிறது என்று சந்தோஷப்பட்டு ஆமண்ணா அடுத்தபடியாக ராமர் எந்த வீதிக்கு வருகிறார்? எந்த வீதிக்கண்ணா வருகின்றார்? அங்கே பூவழிக திருவடியிலே வருகிறாரே என்பரோமா. பூவணிகர் வீதியோட பெருமை நன்மை பெருமை நன்மை அத்தைவாரார் என்பரோமா. வீதியோட பெருமை நன்மை பெருமை நன்மை வீதியோட பெருமை நன்மை பெருமை நன்மை அவ்வளவு என்னன்னா இரண்டாவது படியாக ஆகா எந்த வீட்டுக்காரங்க தெரியுமா? ஸ்ரீராமர் எங்க வருகிறார்? அப்படியே செட்டிலே தெருவை கடந்து செட்டிகளுடைய தெருவை கடந்து பூ வழியில தெருவுக்கு வருகிறார். அப்படியே பூக்காரங்க தெருவுக்கு வந்திருக்கின்றார். பூக்கார தெருவுக்கு வருங்க. ஆமாண்ணா. அப்படியே பூ வியாபாரிகள் எல்லாம் விதமான பூக்களுக்கு வந்து அப்படியே கொண்டு வந்து விதமான மலர்களை கொடுத்து அப்படியே வீதியெல்லாம் அலங்கரிச்சுக்காங்க. அப்படியே அழகாக அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள். தம்பி பூக்கள் என்ன பூக்கள் தெரியுமா? எனக்கு தான் ஏகப்பட்ட பூக்கள் தெரியும் ஐயா. குமாரி குமாரி உலகத்தே பெரியவா பார்வதி. ஆமா பேர் நாமத்தை கொள்ள பார்வதி மாப்பிள்ள. ஒரு 14 பூ தனித்தனியா சொல்லு. 14 பூ பேர் சொல்லு. 16 பூவா? 14 2 பூ குறைச்சிக்கோ. ஏன்னா 9 அப்ப 3 வருஷம் படிச்சாள். எப்படி 3 பேர் போராளியும் ஒரு படமும் இல்லை. அவளும் ஜெய்வர் தான். உன் பேர சொன்னே மணி அடிக்க வர்ற நல்ல காலம் தான். பூக்கள் ஒரு 14 பூ பேர வேகமா சொல்லு. ஒவ்வொரு பூவா கேந்தி பூ, கேந்தி பூ, பிச்சி பூ, ரோஜா பூ, மண்ணந்தாப்பு, மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ, பிச்சி பூ 10, மறுபடியும் பிச்சி பூ, சம்மங்கி பூ, வாடாமல்லி 8, கனகாமரம் 7. 8 பூ சொல்லிட்டாங்க. அப்ப ராமர்கள் கூட்டிக்கிட்டா இருக்கு. சபா சபா எப்படி சாமி பூக்கள் என்ன பூக்கள் தெரியுமா? எனக்கு தான் ஏகப்பட்ட பூக்கள் தெரியும் ஐயா. என்ன பூக்கள்? மல்லிகை, முல்லை, இருவாச்சி, நந்தியாவட்டம், நளிந்தரசா, நாட்டு சந்தனம், ஆமண்ணா, அவந்தி, சிவந்தி, குந்தம், குமலம், பாரிஜாதம், என்னன்னா அள்ளி செந்தாமரை, ஆமையா, ரோஜா, கொடி ரோஜா, காட்டு ரோஜா, வாடாமல்லி, வெள்ளை வாடாமல்லி, என்ன காலம்பு, மகிழம்பு, மாம்பு, புளியம்பு, வேப்பம்பு, வாழைப்பூ, தொம்பு, குஷ்பு. இப்ப அது ரொம்ப நல்ல பூவாச்சே. குஷ்பு பேர சிரிப்ப பாருங்க. அது மைனி தான் வேற யாரும் சிரிப்ப பாருங்க. யாரு ரயில் வண்டியா? அந்த ஒரு வரைக்கும் இவ்வளவு மதிப்பு இருக்கு பாரு. ஆகா என்ன நேரத்துல இருந்து வில்லு பார்க்காரும் சிரிச்சது இல்ல. குஷ்புன்னு சிரிப்ப பாருங்க. பல்லு புறம் வெளியே விழுந்துடாமையா? உண்மைதான். ஏன்னா உலகத்தை இயக்குவதே செல்போனும் சின்ன திரையும் தான். ஆமா ஐயா, பல்லு இல்லாத மனுஷனை பார்க்கலாம், செல் இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது. இந்த 2 நாளா உலகமே இல்ல. உலகமே கிடையாதா? நான் அந்த ஆளை பார்த்த பிறகு இன்னைக்கு 73 பீடி குடிக்காரு. ஏப்பா இன்னைக்கு மட்டுமா? நேத்துல இருந்தா நேற்றுலாம் தனி. எந்த நேரமும் வந்துகிட்டே இருக்கு. நேற்று கணக்கு நேற்று முடிச்சாச்சு. இன்னைக்கு கணக்கு 73 பீடி குடிக்காரு. ஏப்பா கணக்கு. ஆனா உடம்ப பாதிக்குங்க, அங்க பாதிக்குமோ. ஆனா நான் 3 வருஷம் பார்த்த மாதிரி தான் அப்படியே தான் இருக்காரு. ஆமா அது வாட்டு கூடு மட்டும் தான் இருக்கு. ஐயா இப்ப என்ன சொல்றீரு? இருக்கணுங்கிறா இருக்கக்கூடாதுங்கிறா? இருக்கணும் இருக்கணும். அவருக்கு நீண்ட காலம் இருக்கா. வில்லுப்பாட்டு நம்ம கோயிலுக்கு வந்துட்டே இருக்கணும். அவர் அந்த வியாபாரத்துக்கு பாருங்க. எங்க ஆளுக்க வரிசையில் நின்று இன்னைக்கு பச்சை குத்திருக்காங்க. நம்ம ஆளுக்கெல்லாம் உண்டு. ஒரு அரை மணி நேரம் பாருங்க காத்து. நானும் நின்று குத்தலும் தான் பார்த்தேன். அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டிய கொண்டு தான் வந்து உட்கார்ந்தேன். ஓஹோ சரி. வியாபாரம் அவ்வளவு அழகான வியாபாரம். எங்க மச்சான தலையில குத்த வேண்டிய இருக்கு. அதுக்கு அங்கடி பாருங்க வழியில ஒரு கவரிங் கடல். அவருக்கு அளவரே வியாபாரம். ஏப்பா கடலு கடலா? கவரிங் கடல் இருக்கும். அங்க ஒரு கடல் இருக்கு பாருங்க, கவரிங் கடல். ஆமா சுனாமி வந்துடாம. ஆமா அதனால எல்லாம் ராமருடைய அருள் தான்டா. சரி அப்படியே பூக்காரங்களா. ஆமாண்ணா
விதமான பூக்களை கொண்டு வந்து விதமான மாலைகளை குறித்து குறித்து வீதியெல்லாம் அலங்கரிச்சுக்காங்க. அப்படியே சிறப்பாக அலங்கரித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த திரையை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆமண்ணா. ராமர் எந்த வீதிக்கு வருகிறார் என்றால் எங்கே வருகின்றார்? அங்கே அந்த தெருவதிலே 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 அந்த தெருவதிலே தெருவதிலே ஹரிராமர் வருகிறாரே வருகிறாரே மாமுனிவன் முன்னடக்க முன்னடக்க மயில் வண்ணன் பின்தோடந்தார் மாமுனிவன் முன்னடக்க முன்னடக்க மயில் வண்ணன் பின்தோடர்ந்தார் அப்பொழுது என்னன்னா தெருவை கடந்து அந்த தெருவை கடந்து ராமர் எங்க தெரியுமா? சரி, ராமர் எங்க வருகின்றார்? அப்படியே அந்தணர்கள் தெருவுக்கு வருகிறார். அண்ணா, அந்தணர்கள்லாம் யாருண்ணா? தம்பி, அந்தணர் யாரு? பிராமணர்கள். ஓ, பிராமணர்களா? அப்படியே பிராமணர்கள்னா சரியில்ல, ராம பக்தர்கள். ஸ்ரீ ராம பக்தர்கள். அப்படியே ராமாயண புத்தகத்தை வைத்துக் கொண்டு ராமாயண கதை படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அழகா ராமாயணம் படிக்கிறாங்க ஐயா. ஏன்னா ராமாயணம்னா பெரிய புராணம். பெரிய புராணமா? அந்த கிழமையை பெரியவங்க சொல்லிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க? ராமாயண கதைய சரி படிச்சவங்களும் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ராமாயண கதையை கேட்டவங்களும் இருப்பாங்க. இப்ப கேட்காம பக்கத்துல பழக்கம் பேசிக்கிட்டு இருக்கவங்க, செல்போன் பாத்துக்கிட்டு இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கணும்ல. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். போன வருஷம் பார்த்தது ஆமா, இன்னைக்கு தான் பார்த்திருக்கோம் ஆமா அப்படின்னு நல்ல விசாரிக்காங்களா? ஓஹோ, அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களோ. கோவில் கொடைவிழாவும் பார்க்கணும், நலமும் விசாரிக்கணும். ஆமா, நம்ம சொல்லக்கூடிய சரி இந்த சவுண்ட் இந்த வார்த்தை அவங்க மேல பட்டாலே போதும். ஆமா, சத்தம் கேட்டாலே போதும், நினைச்ச காரியம் நிச்சயம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதையும் என்னன்னா பிராமணர்கள் ராம பக்தர்கள். சரி, ராம பக்தர்கள் அவர்கள் குழந்தை பிறந்தா சரி ராமர் சீதாவுடைய பேரவனை தான் பேரை வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க? ஆண் குழந்தை பிறந்தால் சரி ஜானகிராமன், ஆமா ஆனந்தராமன், சரி கங்காராமன், என்ன கோதண்டராமன், செண்பகராமன் தான் பேர் வைப்பாங்க. அப்படிதான் பேர் வைப்பாங்களா? பெண் குழந்தை பிறந்தால் ராமலட்சுமி, சரி சீதாலட்சுமி, அன்னலட்சுமி, சரி சுப்புலட்சுமி, ஆமா விஜயலட்சுமி, சரி ஜெயலட்சுமி, ஆமா தனலட்சுமி, சரி அப்படிதான் பேர் வைப்பாங்க. ஏப்பா, எல்லாமே புகழ்பெற்ற டாக்டர் பேரா இருக்குது ஐயா. ராமர் சீதாவுடைய பேரை வச்சாலே எம்பிபிஎஸ் டாக்டர் தான்டா. அப்படியா? டாக்டரா? ஆமா. இப்ப அப்பனா என் வீட்டுக்கார அம்மாவும் டாக்டர் ஆயிருவாங்களோ? உங்க வீட்டுக்கார அம்மாவும் டாக்டர். வீட்டுக்கார அம்மா கிடையாதுயா, வீட்டுக்காரி. உன் வீட்டுக்காரி பேரு என்ன பேரு? அதான் பிரியலட்சுமி. பெரிய தர்பூசணியா? ஐயோ, பெரிய லட்சுமியா? பிரியலட்சுமியா? அவ கண்டிப்பா டாக்டர் தான்டா. ஆமா, அவ டாக்டர் வந்துட்டானா முத ஊசியே பாப்பளைக்குதா. முத ஊசியே எனக்கு விஷ ஊசியை போட்டு எனக்கு ஒன்னாதான் விடுவா. இவனுக்கு இல்லடா முத ஊசி, முதல்ல டேடிக்கு தான் முத ஊசி. ஓ, டெஸ்ட் ட்ரையல், அதுக்கப்புறம் தான் இவனுக்கு. அப்படியா? இருக்காரா இல்லையான்னு பாக்கணும்ல. இல்ல, முத அவர்கள் எல்லாம் முக்கியா முகேஷ் எப்ப வருவ? என்ன மாமாண்ட குழந்தை வாங்கிக்கோ. அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் அதனாலதான் முத ஊசி டேடிக்கு. டேடி ரெண்டும் நல்லா இருந்தா ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு சொல்லுங்க. வீட்டுக்கு டாக்டரா வந்தா. அப்படியா? அப்படி சரி, பிராமணர் ராம பக்தர்கள், ஸ்ரீ ராம பக்தர்கள் அப்படியே ராமாயணம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அழகாக ராமாயணம் படிக்கிறார்களா? அந்த காலம் என்ன மழைக்காக ராமாயணம் படிப்பாங்க. சரி, 5 நேரம், ஆமா 7 நேரம், சரி 9 நேரம், ஆமா ராமாயண கதை படிப்பாங்க. அப்படியே அழகா ராமாயணம் படிப்பாங்க. ஏன்னா ராமாயணம் படிச்சா நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யுமா, நல்ல மழை பெய்யும். ஒருவேளை சரி சண்டை சத்திரவு, ஆமா மன கஷ்டம் தான் ராமாயணம் படிச்சாங்கன்னா செழிப்பு இல்லாம இருக்கும்போது ராமாயணம் படிச்சோம்னு சொன்னா அந்த சண்டைகள்லாம் தீந்துடும். அப்படியா? மன கஷ்டம்லாம் தீந்துருமா? தீந்து போயிருமா? அதனால சரி ராமாயணம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி என்ன அந்த துறையை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆமாண்ணா அப்படியே தேரோட வீதிக்கு வருகிறார். அப்படியே தேரோட வீதிக்கு வருகிறாரா? அந்த வீதியை பார்க்கும்போது சரி என்ன கஜம் கஜமா கஜம் கஜமா கஜம் கஜமா கிழக்கு கிடங்கு கிடங்கா கிடங்கு கிடங்கா கிடங்கு கிடங்கா கிடக்கு கஜம்
கஜம் நல்லது ஆழக்கிழங்குதான். ஆழக்கிழங்கு கசம். ஓ, கசமா? கஜம் என்றால் யானை. ஓஹோ, அப்படியா? யானை கொண்டு கெட்டி போட்டிருக்கு. அப்ப குழிய வெட்டி போடலையா? அப்படியே யானையை தாண்டா கெட்டி போட்டுருக்கு. ஓஹோ, சரி சரி. அந்த துறையை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆமாண்ணா. ராமர் எந்த வீதிக்கு வருகிறார் என்றால் எங்கே வருகின்றார்? அங்கே அந்த அண்ணர்கள் தெருவ கடந்து அரண்மனை தெருவில் வாரார், தெருவில் அரண்மனை தெருவதிலே ஹரிராமர் வருகிறாரே வருகிறாரே. இதியுள்ள பெருமை தன்னை பெருமை தன்னை பார்த்துவாரால் என்பருமாள் பெருமை தன்னை பெருமை தன்னை பெருமை தன்னை பார்த்துவாரால் என்பருமாள் சவால் அப்படி இருக்க. சரிங்கண்ணா. அப்படியே ஆமாண்ணா. சீரர்களுக்குள்ள விதியை கடந்து அந்த விதியை கடந்து ராமர் எங்க தெரியுமா எங்க வருகின்றார்? அப்படியே அரண்மனை தெருக்கு. அரண்மனை தெருவுக்கு வந்து விட்டார். அரண்மனை தெருக்கு பாருங்க. சரிங்கண்ணா. அங்க பாரு. சரி. ஒரு பெரிய கேளிக்கை நடக்கிறது. என்னன்னா கேளிக்கை நடந்து கொண்டு இருக்கிறது? ஜனகர மருதனுக்கு ஆமண்ணா ஒரே ஒரு மகள். ஆமண்ணா. நம் தாயாகே. சரிண்ணா. சீதையம்மன் இருக்கிறார். அப்படியே சீதையம்மன் இருக்கின்றாளா? அப்படியே சீதை. ஆமண்ணா. அப்படியே தோழிகளை பார்த்தார். எப்படி? தோழி என்ன? மாண்டலை ஊர்மலை சேகரி எக்கா எக்கா என்னக்கா? எம்மா நீலமால எம்மா எம்மா என்னம்மா? நல்ல மாலை பொழுதாக இருக்கிறது. இருக்கிறது. மேல போய் அழகா பந்தல் விளையாட்டுமா வாங்கடி, நம்ம உடனே போயிட்டு வந்துடலாம் சொல்லி. சரிங்கண்ணா. அப்படியே பந்து விளையாடுறதுக்காக சரி தோழிகள் அப்படியே புறப்பட்டு வருகிறார். அப்படியே வருகின்ற சீதை வந்து அழகுல ரொம்ப உயர்ந்தவள். ஏப்பா ரொம்ப உயர்ந்தவளா? ஆமா. அப்ப அவளை பார்த்து பேசணும்னா மேல பந்தல பார்த்தா பேசணுமோ? இப்ப அவ்வளவு வளர்ந்தவளா? இல்ல அழகிலே உயர்ந்தவள் வளர்ந்தாலும் பாத்தியா? அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். அழகிலே சிறந்தவள். ஏப்பா அப்ப நம்ம சினிமா ஸ்டார் சமந்தா மாதிரி இருப்பாளா? இல்ல நீ சொல்லலாம், வருவாங்க போயிடுவாங்கடா. அப்படியா? ஆனா தெய்வத்தில் அழகு வந்து என்னைக்குமே மாறாது, ஒரு நாளும் மாறாது. அதுக்கு சரி. சீரியம்மன் எப்படி தெரியுமா? எப்படி என்ன வருகின்றாள்? அங்கே தேங்காய் எண்ணெய் கொண்டல்லவோ எண்ணெய் கொண்டு எண்ணெய் கொண்டு கடவி கூந்தல் தான் மொழி மொழி முத்துகளும் முத்துகளும் கைகுழல் அளவரணும் படியும் அபரண மாலைகளும் மாலைகளும் அபரண மாலைகளும் மாலைகளும் என்னை கொண்டல்லவோ கொண்டல்லவோ கொண்டல் தன் மூடித்தாள் தான் மூடித்தாள் என்னை கொண்டு என்னை கொண்டு கடவி கொண்டல் தன் மூடித்தாள் தான் மூடித்தாள் மொழி முத்தைகளோ முத்தைகளோ ஆபரணோ ஆபரணோ அட்டியல்லும் பிரபலியோ ஆபரண மாலைகளோ மாலைகளோ ஆபரண மாலைகளோ மாலைகளோ. அப்பொழுது என்னடா? அப்படியே அழகாக தலையை சீமடித்தார். அப்படியே தலையை சீமடிக்கிறாள். தலையும் என்னம்மா? பெண்களுக்கு இயற்கையிலே அழகு இருந்தாலும் அழகு இருந்தாலும் செயற்கையான நகை அலங்காரங்கள் தேவைப்படுது. ஆமா, தேவைப்படுகிறது. மண்ணுக்கு மண்பூசு அழகு, சரி, பெண்ணுக்கு பொன்பூசு அழகுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன கொஞ்சம் நகையும் போட்டா நல்லா தான் இருக்கும். ஐயா, நகை போட்டா நல்லா தாயா இருக்கும். இணையா இப்ப இருக்கிற தங்க ரேட்டுக்கு நம்ம எல்லாம் தங்க நகை வாங்க முடியுமா ஐயா? கல்யாணி கவரி அங்கேயும் மாட்டிட வேண்டியதுன்னு. கல்யாணி கவரியா? அது உங்க வீட்டுக்காரவ வீட்டு மாட்டுக்க ஏற்கனவே அதான் போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்களா? ஆமா. மரியாதை ரொம்ப பலமா இருக்கு. என்ன? ஆமா, மரியாதை குறைச்சிட்டோம்னா என்ன நாளைக்கு சாப்பாடுல விஷம் வச்சாலும் வச்சிருவாங்க. அந்த சாப்பாட்டை சும்மா சாப்பிட்டாலே விஷம் கணக்காத்தான் இருக்கும். இல்ல விஷம் விஷம் கேட்டா கண்டிப்பா வச்சாலும் வச்சிருவா. அவன் சொல்லி நடந்துகிட்டே தான் இருக்கு. விஷம் விஷத்தை வாக்கு சனி கோப்பை கெடுக்குமாங்க. அப்படியே சனிய வாக்கலாண்டா நிக்கும். வச்சாலும் வச்சுட்டு போட்டு என்னைக்காவது கொஞ்சம் நீ என்ன
அதிகமாயிட்டுன்னு வச்சுக்கோ, எப்படி? கோவத்துல வச்சாலும் வச்சிருவா, பாத்துக்கோ. அப்படியா? அதனால ராமர் அப்படி கோயில் இருக்கும் அப்படி பேசாத. ஆமா, ஆமா. இப்ப நடந்தாலும் நடந்துரும். ஆமா. அப்படி கூட என்ன? அவராம் பார்த்தா எப்படி என்ன? ஐயா, இனிமே எங்க ஓடி நடக்கங்காரு. சபாத்த நடக்கும்ல. எப்படி அப்படி நடக்கூடாது. அதுக்காக எனக்கு மொட்டையா நடக்குங்கிற நடக்காது நடக்காது. நான் ராமருக்கு வச்சு உங்களை நல்லா இருக்கணும் தான்டா சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்தேன். உண்மையில வச்சுருவானா கண்டிப்பா வச்சே தெரியுவா. ஆமா. ஏன்னா 3 வருஷம் ஆச்சு அவ. எப்படி? ஆமா, வீராப்ப வந்து. அப்படியா? அப்படி கூட சரி. அப்படியே உச்சல் உள்ளங்கள் வரைக்கும் ஆமாங்க. தனி தங்கமாக அலங்கரம் செய்தார். எப்படி என்ன செய்கின்றாள்? எப்படி தெரியுமா? எப்படி என்ன செய்கின்றாள்? அவளுக்கு தலையிலே தலை பிள்ளை தலை நாகங்களை குத்திரார் கொடி நம்பி உச்சி பேரு நெற்றி பேரு மூக்கிலே முகுத்தி ஒத்தி நல்ல பயிரத்தாலை காது நல்ல கோடி மாட்டி பொங்கல் செபத்து தட்டு விட்டு தட்டு மனப்ப தட்டு கூடி மூடி பச்சைகள் தோலக்கி ஒக்கி மெட்டு ஒக்கிட்டு சர தட்டிகள் சுற்றுவே ஆரை வங்கி காசு நல்ல மாலை அலங்கார தள்ளிட்டு பொங்கல் சேர்ந்தோள் மாலை 5 நல்ல விரல்கள் அவள் வளையல் கண்ணாடி வளையல் பச்சை மரகதாண்டி ஒன்பது நபரத்தினால் 10 நல்ல விரல்கள் ஏந்திலையால் இழுப்பதற்கு ஏற்ற வட்டி பாடகம் வல்லை பாடம் நல்ல அழுகுடை வீழி ஒன்றே கட்டே ஓம் தங்க நகை அழுது வர அப்பொழுது என்னடா? அப்படியே உச்சில இருந்து உள்ளங்கள் வரைக்கும் ஆமாண்ணா தனி தங்கமாக அலங்காரம் செய்தார். அப்படியே தங்கமாக அலங்கரிக்கின்றாள். அலங்கரித்து சரி அழகான சருக பட்டெடுத்து கட்டினார். சருகப்பட்ட இடத்தை அப்படியே கட்டுகிறாள். அப்படியே சருக பட்டெடுத்து கட்டி கட்டிக்கொண்டு தோழி தோழி ஆமாண்ணா சீடமலையே மேலைக்கு வருகிறார். அப்படியே பந்து விளையாடுறதுக்காக வருகிறாள். அப்படியே மேலில வந்து என்னண்ணா? அழகா பந்தடிச்சு விளையாடி இருக்கிறார். அப்படியே அழகா பந்து விளையாடிட்டு இருக்காளா? அந்த பறையாக என்னண்ணா? ராமர், சரி லட்சுமணன், ஆமா விஸ்வாமித்திரர், சரி அப்படியே 3 பேரும் பறை அனுப்பியாங்க. அப்படியே அந்த பாதையாகத்தான் வருகின்றார்கள். வரும்பொழுது என்னண்ணா? ராமர் சரவடியை மேலே பார்க்கிறார். அப்படி மேடையை பார்க்கின்றார். பார்க்கும் பொழுது சரி சீஜமோட அழகை கண்ணால் அழகு எப்படி கண்ணால் பார்க்கின்றாள். அழகை பார்க்கும் பொழுது சரி அப்படியே மின்னல் வழி கண் வழியை பறிக்கிற மாதிரி அவ்வளவு பிரகாசமாக தெரிகின்றாள். அழகு அழகு அப்பேற்பட்ட அழகு யார சொல்ல முடியாத அழகு. சீஜமனை பார்க்கணும். என்னண்ணா? ராமர் பார்த்தார். என்ன நினைக்கின்றார்? ஆஹா ஆகா இந்த மேடையிலே சரி ஒரு அழகான பொண்ணு உலவிக்கிட்டீங்கள. அழகான பெண் உலவிக்கிட்டு இருக்காள. இவ யாரா இருக்கும்? அவ யாருன்னு தெரியலையே. இனி எப்ப நினைக்க தெரியுமா? எப்படி என்ன நினைக்கின்றார்? இவள் யாரோ இவள் யாரோ இவள் பேரோ அறியேனே யாரோ இவள் யாரோ நான் தான் பெயரோ அறியேனே அருளவும் சிறுலவும் பெண்ணிலையிலே பெண்மிதுளையிலே கந்திகமடம் தன்னில் முன்னே வந்த யாரோ இவள் யாரோ என்ன இவள் ஏதோ அறியேனே பாக்கியம் என்பது இவள் தரிசனமே இவள் தரிசனமே பாக்கியம் என்பது இவள் தரிசனமே இவள் தரிசனமே அது இங்கே பலித்ததென்ன பொட்டிய மோமனமே புண்ணிய மோமனமே ஒக்கும் வெளியும் இன்னும் கண்கள் பார்க்க பார்க்க நோக்கப்படுமே யாரு இவள் யாரோ சந்திர பிம்ப
முகமலராலே முகமலராலே சந்திர பிம்ப முகமலராலே முகமலராலே என்னை வருங்காக பார்க்கின்றாளே பார்க்கின்றாளே அந்த நாளிலே சொந்தம் போல் வந்தால் இந்த நாளில் வந்து சேவை தருகின்றாள் யாரோ இவள் யாரோ பெயரோ அறியேனே அடடடடடடடா, என்ன அழகு என்ன அழகு அடடடடடடடடடா, எவ்வளவு அழகாக இருக்கின்றாள். இவ யாரா இருக்கும் யாருன்னு தெரியலையா சொல்லி ஆமாண்ணா ராமர் அப்படியே சீதையை பார்க்கிறார். அப்படியே சீதையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படியே சீதையம்மனை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது சீதையம்மன் ஆமாண்ணா அப்படியே பந்தளிச்சு வேணும் பொழுது அடிக்கிற பொழுது ஒரு சார் அப்படியே வீதியை பார்க்கிறார். அப்படியே வீதியை பார்க்கின்றார். வரும்பொழுது என்னண்ணா ராமருடைய அழகை கண்ணால் கண்டார். ராமரை எப்படி பார்க்கிறாரா? ஏன்னா மக்களோட சின்ன கேள்வி. என்ன கேள்வி? ஏன்னா கதை நாங்க ஒரு மணம் படிச்சுட்டு இருக்கோம், நீங்க அழகா கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அழகா கேட்காங்களே. சின்ன கேள்விதான். முதலைக்கு 3 பேர் வந்திருக்காங்களா? அந்த 3 பேர் யாரெல்லாம்? யாரு கண்டா? நீங்க கதையை படிக்க 3 பேர் முதலைக்கு வந்திருக்காங்களா? யாரு? 3 பேர் தான். யாரு? எங்க அம்மா. யாரு? அம்மா தூங்கியாச்சா? ஆமா 3 பேர் முதலைக்கு வந்திருக்காங்களா? அது யாரு? நானும் இங்க வில்லுக்கு வந்ததுலேருந்தே ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன் அந்த 3 பேர் பேரை. ஏ அப்பா 1000 தடவை இருக்கும். அந்த 3 பேர் யாரு? சரி, இன்னொரு 10 தடவை சொன்ன பேரை சொல்லுங்க. அதுக்கப்புறம் மனசுல நிக்கணும். ராமர், லட்சுமணன். அப்படி கேள்வியை ரிப்பீட் பண்ணுங்க. கொஸ்டினை முதலைக்கு 3 பேர் வந்திருக்காங்களா வில்ல விளக்கிருக்கு? அது யாரு? ராமர், லட்சுமணன், விஸ்வாமித்திரர். பதில் வந்தாச்சு. சரி. அப்படிங்கும்போது அப்ப நாம் பார்த்தால் சீதையம்மன் என்ன செய்கிறாள்? வீதியை பார்க்கும் பொழுது வீதியை பார்க்கின்ற பொழுது ராமருடைய அழகை கண்ணால் கண்டார். அப்படியே கண்ணால் பார்க்கின்றார். ஏன்னா அழகின் வடிவம் ராமர். அப்படியா? ராமருடைய முழு அழகை பார்ப்பவள் சீதை ஒரு மட்டும்தான். சீதை மட்டும்தான் பார்க்கிறார். ஏன்னா கண் அழகை பார்த்தவங்க கண் அழகை பார்த்து மெய் பண்ணி இருப்பாங்க. அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே முக அழகை பார்த்தவர்கள் முக அழகை பார்த்து மெய் பண்ணி இருப்பாங்க. மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கை அழகை பார்த்தவங்க கை அழகை பார்த்து மெய் பண்ணி இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? ஆனால் என்னன்னா முழு அழகை பார்ப்பவள் சீதை ஒரு மட்டும்தான். சீதை மட்டும்தான் பார்க்கின்றார். ஆக அந்த வீட்டிலே ஒரு அழகான ஆண்மகன் வராரு. அம்மா வந்துகிட்டு இருக்காரா? இதை சொல்லும். இவர் யாரா இருக்கும்? யாருன்னு தெரியலையா என்று சொல்லி ஆமண்ணா சீதையம்மன் எப்படி தெரியுமா? எப்படி என்ன நினைக்கின்றாள்? இவர் கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்தனரோ கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்தனரோ கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்தனரோ இங்கு வந்தனரோ காரணமோ தெரியலையே இதிலே காரணமோ தெரியலையே கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்தனரோ கண்டு இங்கு வந்தனரோ கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்தனரோ கண்டு இங்கு வந்தனரோ காரணமோ தெரியலையே எதடையிலே காரணமோ தெரியலையே இந்திரோலகத்தையாளும் இந்திரனோ சந்திரனோ இந்திரனோ சந்திரனோ இந்திரோலகத்தையாளும் இந்திரனோ சந்திரனோ இந்திரனோ சந்திரனோ இளம்பிடித்து வந்தனரோ மீதிலையிலே இளம்பிடித்து வந்தனரோ இந்திரனோ இந்திரனோ சந்திரனோ இந்திரனோ சந்திரனோ இந்திரனோ
எங்கும் எந்திரனோ சந்திரனோ 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 இடம் பிடித்து வந்தனரோ வெறுடையிலே இடம் பிடித்து வந்தனரோ அடடடடடடா, என்ன அழகு என்ன அழகு. அடடடடடடா, எவ்வளவு அழகா இருக்காரு. இவர் யாரா இருக்கும்? அவர் யாருன்னே தெரியலையே. அந்த காலகணந்தம் ஆக நீலகணந்தம் சரி கரைக்கன் சொல்லப்பட்ட சங்கரன் சதாசிவன் சத்பாவலன் சந்திரசேகரன் அடியவரிக்கிணியவன் அன்பாநாயகன் காலாகாலன் காலசந்திர சுழலிவன் சரி பிரியன்பகன் பிரியச்சகன் தில்லோக நாயகனாகிய அந்த பகவானுடைய பிள்ளை கந்தசாமியாக இருக்கிறாமா. கந்தசாமியா? ஆமா. கந்தசாமினா கீழே விட்டு சின்னையெல்லாம் இல்ல, அந்த கந்தசாமி இல்ல, வேற யாரு? திருச்செந்தூருக்கு சுப்பிரமணிய கிழவி கடல் காத்த கந்தன் செந்திலாண்டவன் சரவணபவன் சண்முக பிரியன். அந்த கந்தசாமி இருக்கலாமா? இருக்கலாமோ? அந்த கந்தசாமி இருந்தால் அவருக்கு 6 சிரம் 12 கலர்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. இவரை பார்க்க தெரியலையே. அப்படியே இல்லையா? ஒருவேளை என்ன விலோகத்துக்கு அறிவியாக அதிபதியாகிய தேவேந்திரனா இருக்கலாமா? தேவேந்திரனாக இருக்குமோ? அந்த தேவேந்திரன் இருந்தால் அவருக்கு 1000 கண் இருக்குன்னு சொல்லுவாங்களே. அப்படிலாம் சொல்லுவாங்க. இவரை பார்க்க தெரியலையே. அப்படியே இல்லையா? எப்படி தெரியுமா? எப்படி என்ன நினைக்கின்ற இந்த பச்சை வண்ணம் தன்னழகும் பாரந்த மேனியதோ பச்சை வண்ணம் தன்னழகும் பாரந்த மேனியதோ இவரை பார்த்ததே ஒரு நாளும் இல்லையே. இவரை பார்த்ததே ஒரு நாளும் இல்லையே. பச்சை வண்ணம் தன்னழகும் பாரந்த மேனியதோ பாரந்த மேனியதோ பச்சை வண்ணம் தன்னழகும் பாரந்த மேனியதோ பாரந்த மேனியதோ இவரை பார்த்தது ஒரு நாளும் இல்லையே. இவரை பார்த்தது ஒரு நாளும் இல்லையே. ஆகா, என்ன பச்சை வெள்ளை நிறமும் ஆகா பாரந்த மேனியும் இப்ப அழகான ஆளு ஒரு நாள் பாக்கலையே. ஒரு நாள் கூட நம்ம பார்க்கவே இல்லையே என்று சொல்லி என்னன்னா அப்பதான் பார்த்தால் எப்படி சீரியமனுடைய ஆமாண்ணா ராமரை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டே இருக்கின்றார். ராமர் சீரியை பார்க்கின்றார். அப்படியே ஆமாண்ணா சீரிய ராமரை பார்க்கிறார். அப்படியே இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கிறார்கள். அன்னையும் நோக்கினார். சரிண்ணா. அண்ணலும் நோக்கினார். அப்படியே கண்ணும் கண்ணும் கலந்தது. அப்படியே காதல் பிறந்தது. சரிங்களா? தோழிகளும் பார்த்தாங்க. என்ன செய்யறாங்க? அப்பதான் பார்த்தா எப்படி என்ன மகளமா வீடியோ பாக்குறாங்களே. ஆமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. வீட்ல என்ன என்னமா ஆச்சு இருக்கு? என்ன இருக்கு தெரியல. வாங்கடி கேப்போம். மகராணியம்மா எம்மா எம்மா என்னம்மா எம்மா வீடியோவே பாக்குறீங்களே? ஆமாம்மா. வீதியில என்ன அப்படி என்னமா ஆச்சு இருக்கு? அடியே என்னடி நானும் அடி பாக்குறேன். என்ன என்ன என் கண்ணு தானடி பாக்குது. கண்ணு குத்தண்டா. எப்படி சொல்றீமா? எப்படி எப்படி சொல்லுகின்ற தொழி என்ன அது வீடியோ பாருங்க. ஆமா ஒரு அழகான ஆண் மகள பாத்தீங்களா? ஏன் வீதியில தாடி செடெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வயசான சன்னியாசில வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா விசாந்திரை பார்த்தால் ஆமா வயசு 100 தாண்டிட்டு இவருக்கு 100 வயசுக்கு மேல இருக்கும். வெள்ள தாடி ஆயிட்டு. ஆனால் அப்படியே ராம லட்சுமணரை பார்த்தால் கல்யாண பருவமேன்னு வரல. கல்யாண பருவமேன்னு வரவே இல்லையா? அப்பதான் சொல்கிற எப்படி தோழிகளை பார்த்து ஆமண்ணா சீரியம்மன் என்ன சொல்றீமா? என்னன்னா சொல்லுகின்ற அடியே தாடி ஜடை மீசை வைத்து சன்னியாசி ஒருவன் வர அழ நடை நடந்து என்னதும் தோழியரே தங்கோரண்டு வருகிறது பார் பொண்ணை தோழியரே தாடி ஜடை மீசை வைத்து சன்னியாசி ஒருவன் வர கால நடை நடந்து யாரும் தோழியரே தங்கரண்டு வருகிறது பார் பொண்ணு தோழியரே மொழி வித்தைக்காரனடி மொழிவன் வர மகன நடை நடந்து எல்லாரும் தோழியரே முத்திரண்டு வருகிறது பார் பொண்ணை தோழியரே ஒரு வித்தைக்காரனடி
முனிவன் வாரா தந்தைய அருமத்தொழியரே முத்திரம்பி வருகிறது பார்த்தனை தொழியரே தோழி என்ன முன்னாடி பார்த்தால் ஒரு முனிவன் இருக்கிறார். ஒரு முனிவன் வந்து கொண்டிருக்கின்றார். பாருங்களி நடந்து ரெண்டு தங்கம் வருது பாருங்களி. மோகன நடந்து ரெண்டு முத்து வருது பாருங்கடி சொல்லி. ஆமாண்ணா சீதையம்மன் எப்படி சதுரியமா அவள் எப்படி என்ன சொல்லுகின்றாள்? அடியே முன்னே மோனிவன் வந்தியிலே வருகிறவன் எல்லாரும் தோழியரே மனதிலிடம் கொண்டான் எளியம் பொண்ணை தோழியரே முன்னே மோனிவன் வாரான் பெண்ணே சிறுவன் வாரான் மத்தியிலே வருகிறவன் என்னரும் தோழியரே மனதிலிடம் கொண்டான் அடியம் பொண்ணை தோழியரே தோழி என்ன முன்னாலே பார்த்தாலும் ஒரு முனிவன் இருக்கிறார். ஒரு முனிவன் வந்து கொண்டிருக்கின்றார். முன்னால பாருங்க. சரி. ஒரு சிறுவன் இருக்கிறார். ஆமா சிறுவன் வருகின்றார். மத்தியில் ஒரு ஆள் வராது பள்ளி. ஆமாடி என் மனசை இடம் பிடிச்சிட்டாண்டி. இடம் பிடிச்சுக்கிட்டாருடி. ஏ தோழி என்ன அந்த ஆண் அழகனை பார்த்தால் எப்படி தெரியுமா? அந்த ஆண் அழகன் எப்படி இருக்கின்றார்? அவரை பார்க்க பகட்டுரடி பார்வைக்கு சொக்குரடி நடி எல்லாரும் தோழியரே நீலமண்ணன் அழகியம் பொண்ணு தோழியரே அவரை பார்க்க பகட்டுர பாருங்களி சுருணகிரா மத்திய ஆள் வராபாண்டி அவர் என் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. ஏ தோழி என்ன அந்த ஆண் அழகனை பார்த்தால் எப்படி தெரியுமா இருக்கின்றது? அவரை பார்க்க பகட்டுரடி பார்வைக்கு சொக்குரடி தோழியரே இளவண்ணன் அழகியம் பொண்ணு தோழியரே அவரை பார்க்க பகட்டுரடி பார்வைக்கு சொக்குரடி நினைக்க அருமத்தொழியரே அந்த நீலமன்னன் தன்னியம் பண்ணி தொழியரே தோழி என்ன அந்த ஆண் அழகனை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி இருக்கிறது? அவரை பார்க்க பார்க்க அப்படியே பகட்டுது. என் பார்வைக்கு அப்படியே சொக்குது சொல்லி என்ன அப்படியே தோழி மேலே சாய்ந்தாள் சீதையம்மன். ஆமா சாய்ந்து விட்டால் அப்பதான் ராமர் பார்த்தார். சரி இது வந்து வீடு நிற்கிறாரு. ஆமா சொல்லி சரி அப்படியே அரண்மனை பக்கத்துல வந்தாங்க. அப்படியே அரண்மனை பக்கமாக வருகின்றார். அப்பதான் தோழிகளும் பார்த்தாங்க. என்ன செய்யறாங்க? மகராணியமா மயங்கி கீழே சாய்ந்தாங்களே. கரையில சாஞ்சிட்டாங்களே. எப்படி செய்வாங்க தெரியுமா? எப்படி என்ன செய்கின்றார்கள்? அங்கே மறுபிழி தேர்ந்து சொல்லி மந்திரங்கள் பார்க்க சொல்லி என்று சொல்லி மந்திரங்கள் எழுது வாரான் பள்ளியறை கொண்டு வாரார் பள்ளியறை கொண்டு வாரார் அங்கு கல் பிடித்ததென்று சொல்லி மந்திரங்கள் வர்க்கவிட்டார் இரு பிடித்ததென்று சொல்லி எந்திரங்கள் எழுதுவாரா மேடையதை விட்டல்லவோ அங்கு பள்ளியறை கொண்டு வாரார் பள்ளியறை கொண்டு அப்பதான் தோழிகளும் பார்த்தாங்க. என்ன செய்யறாங்க? மகராணியமா மயங்கி கீழே சாஞ்சாங்களே. கரையில சாஞ்சிட்டாங்களம்மா. மதுதான் பிடிச்சிருக்குமா? பிடிச்சிருக்குமா? அப்படியே மதுரம் பாக்குறாங்க. ஒருவேளை இருந்துதான் பிடிச்சிருக்குமா? ஏந்திரங்கள்லாம் எழுதி கட்டுறாங்க. அப்படியே மேலே விட்டு சரிண்ணா அப்படியே பள்ளியை கொண்டு சேர்த்தாங்க. அப்படியே பள்ளி இறக்கி கொண்டு வந்து விட்டார்கள். அப்படிக்க என்னன்னா ராமர் சரி லட்சுமணன் ஆமா விஸ்வாமித்திரர் சரி 3 பேரும் என்னன்னா அப்படியே அரண்மனை பக்கத்துல வராங்க. அப்படியே அரண்மனை பக்கத்தில் வருகின்றார்களா? வரும்போது என்ன ஜனகனுடைய அம்மா குல குருவாகிய சரிண்ணா அப்படியே சதானந்தர் அங்க
வந்திருக்காரு. அப்படியே சதானந்தர் வருகின்றாரா? அப்படியே விஸ்வாமித்திரரை பார்த்த உடனே ஆகா தவப்பெரும் தகை ஆகா விஸ்வாமித்திரர் என்ன மாளிகை நோக்கி வர விஸ்வாமித்திர முனிவர் அல்லவா இங்கு வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பாதங்களை பூமியிலே பட வேண்டும் சொன்னார். ஆமா, பட வேண்டும் என்றால் பூர்வீகத்தில் ஏகப்பட்ட புண்ணிய சேர்க்கணுமே, நாமெல்லாம் கொடுத்து வைத்தல்லவா பிறந்திருக்க வேண்டும். அப்படியே ஆசனத்தில் எழுந்து ஐயா முனிவர் பெருமானே, ஐயா தவப்பெரும் தகையே வருக 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 வருக. வாருங்கள் வாருங்கள். வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. என்ன தாங்கள் சரி இவருடைய மாளிகை என்ன காரணம்? தாங்கள் எதற்காக இங்க வந்திருக்கீங்க? ஆமாண்ணா ஐயா, நாங்களா ஏன் வந்து தெரியுமா? தாங்கள் எதற்காக சாமி இங்க வந்திருக்கிறீர்கள்? முதலிலே ஆமா, நீண்ட நாட்களாக சரி அப்படியே வளைக்க முடியாத வில்லு. ஆமா, வில்லு இருக்கிறது. அந்த வில்லை வளைத்து சீதையை திருமணம் செய்ய வந்துக்கிறோம். என்ன வில்லை வளைத்து சீதையை திருமணம் முடிப்பதற்கு இங்க வந்திருக்கீங்களா? ஆமா ஐயா. யார் ஐயா வில்லை வளைக்க போகிறது? ராமர். ஆமா, ராமரா விளைக்கிறது. என்ன ராமத்தன் வளைக்க போகிறாரா? ஆமா ஐயா. இந்த ராமரை பார்த்தால் பள்ளிக்கூட பாலகனாக தெரிகிறார். ஆமா, இவர் எப்படி ஐயா இந்த வில்லை வளைப்பார்? முடியும். ஏன்னா ராமருக்கு கல்யாணம் பருவமே வரல, கல்யாண பருவம் வரவே இல்ல. அப்பதான் சொல்கிறார் சதானந்தர். என்ன சொல்கின்றார்? என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்? ஐயா மன்னவர்கள் வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை மகளைகள் வளைப்பார்களோ வளைப்பார்களோ மன்னவர்கள் வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை மகளைகள் வளைப்பார்களோ வளைப்பார்களோ வீரவர்கள் வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை அந்த மக்கள் வளைப்பார்களோ வளைப்பார்களோ வீரவர்கள் வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை அந்த மக்கள் வளைப்பார்களோ வளைப்பார்களோ. ஐயா வில்லு சாதாரண பாத்தீங்களா? ரொம்ப லேசா நினைச்சிட்டீங்களா? பெரிய ராஜாதி ராஜாக்கள், ஆமா, வீராதி வீரர்கள், சரி, கணவந்தர்கள், ஆமா, பெரிய பெரிய வம்பரு கொம்பரு சண்டைலாம் பண்ணாங்க. எங்க மச்சான் செந்தில்குமார் மாதிரி பெரிய 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 கோட்டிக்காரங்கெல்லாம் வந்தாங்க. கெட்டிக்காரங்க ஐயா. ஆனால் என்ன யாருமே வளைக்க முடியாத வில்லா இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு பாலகளால எப்படி வில்ல வளைக்க முடியும்? இவர்கள் எப்படியா இந்த வில்லை வளைப்பார்கள்? அப்பதான் விஸ்வாமித்திரர் சொல்கிறார். விஸ்வாமித்திரர் என்ன சொல்லுகிறார்? ஐயா சதானந்தா, என்ன சாமி? ராமரை பத்தி நம்ம லேசா நடத்துறாங்க. அவரை யாரும் ஜாதகம் நடத்திடாதீங்க. என்னால் ஜெயிக்க முடியாத தாடகையை கொண்டு தாடகை வரம் செய்து இந்த யாகத்தெல்லாம் அப்படியே திருப்தியா ஆமா நிறைவேற்றிய தாமோதர பெருமானே இவரை. தாமோதர பெருமானே இவர் தானா? இந்த நாட்களாக சரி, கல்லங்காலே அகலிகை. ஆமா சாமி, அந்த அகலிகளை சாபங்கள்லாம் விருப்பம் தாமோதர பெருமானே இவர் தான். தாமோதர பெருமானே இவர் தானா? இந்த பரம்பரையை பார்த்தால் காட்டு புறாவுக்கு வேண்டி சரி சிபி சக்கரவர்த்தி இவன் கொலை ஜனவெல்லாம் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் ஐயா. ஒரு பொய் சிறகான்னு சொல்லி என்று சொல்லி தன்னையும் விற்று வெற்று மனைவியும் விற்று பிள்ளையும் விற்று சொல்ல கேட்க மயனம் கேட்க ஹரிச்சந்திரன் இவன் கொலை ஜனவன் ஐயா. இவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஏன்னா ராமரை விளைவிக்க முடியும். இவர் கண்டிப்பாக இந்த பிள்ளை வளைப்பார் ஐயா. என்னன்னா ஐயா ராமரே விருதமா சொல்லிட்டேன். தெரியாம சொல்லிட்டீங்களா ஐயா? என்ன அங்க மகாராஜாவே பார்த்துரும். அங்க உடனே பார்த்துட்டு வந்துடலாம் இது சொல்லி என்னன்னா அப்படியே ஜனகர் வந்து பார்த்தார்கள். அப்படியே ஜனகர மகாராஜாவை வந்து பார்க்கின்றார்கள். ஐயா மகாராஜா, ஐயா வணக்கம் 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 ஐயா. வாருங்கள் 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 ஐயா, வணக்கம். என்னன்னா ஐயா இவங்க எந்த ஊரு எந்த தேசம் எங்க நினைக்கிறாங்க? ஆஹா, இவங்க ஊரோட பேர் என்ன? இவர்கள் எதற்காக நம்மை தேடி வந்திருக்கிறார்கள்? ஏன் நம்ம இடத்துல நம்ம மாளிகைக்கு வந்திருக்காங்க? எதுக்கே வந்திருக்காங்க? என்ன ஐயா? சொல்லுங்க ஐயா. முதலிலே ஆமாம் நீண்ட நாட்களாக சரி வழிகாலம் வில்லு. ஆமா, வில்லு இருக்கிறது. அந்த வில்லை வளைத்து சீதையை திருமணத்திற்கு ஆக மணமகனே நினைச்சா வந்திருக்காரு. என்ன வில்லை வளைப்பதற்கு மணமகன் வந்திருக்கிறாரா? ஆமா ஐயா. யார் ஐயா வில்லை வளைக்க போகிறது? ராமர். ஆமா, ராமர் தான் விளைக்க. என்ன ராமர் தான் வளைக்க போகிறாரா? ஆமா ஐயா. இந்த ராமரை பார்த்தால் சின்னஞ்சிறு பாலகனாக தெரிகிறார். ஆமா ஐயா. இந்த பள்ளிக்கூட பாலகன் எப்படி ஐயா இந்த வில்லை வளைப்பார்? வளைக்க முடியும். மகள பெண்கள் உணவுகளை பார்த்தால் கோடான கொள்கை பெண்கள் ஏகப்பட்ட பேர் ஆளு மேல ஆளா ஆளு மேல ஆளா ஆளு மேல ஆளா வந்தாங்க. நான் இப்ப என் மகளை குடிக்கிறது கொடுக்காதங்க. இது எப்படி சொல்ல தெரியுமா? எப்படி என்ன சொல்லுகின்றார்? ஐயா 4 லட்சம் பேர்கள் உண்டு நாயகியை கேட்டு வந்தோர்
கோடான கோடி கொண்டு கும்பலையை கேட்டு வந்தோம் வளைத்தே வீரவர்கள் இவரோதனை வழங்குகிறது என்னுடைய குருதேவா குருதேவா என்னுடைய குருதேவா குருதேவா கம்பைகள் உண்டு கெட்டு வந்தோர் கோடி உண்டு கெட்டு வந்தோர் லட்சம் பேர்கள் உண்டு நாயகியை கெட்டு வந்தோர் கோடி உண்டு கண்ணையை கெட்டு வந்தோர் வெள்வளைத்து வீரவர்கள் பிள்ளை வளைக்கிறது என்னுடைய குருதேவா என்னுடைய குருதேவா குருதேவா ஐயா குருதேவா என்னையா என் மகளை பெண்கள் வனங்களை பார்த்தால் அப்படியே கோடான கோடி பேர் பெண்கள் வந்தாங்க ஏகப்பட்ட பேர் ஆளு மேல ஆளா வந்தாங்க நான் இப்ப என் மகளை குடுக்கலன்னு சொல்லிட்டேன் இப்ப கொடுத்துடக்கூடாது சரி பெண்களுக்குள்ள அழகை பார்த்தான் பெண்கள் வந்த தவிர வந்தார்களை தவிர அது வில்லு ஆமா அந்த வில்ல வளைச்சாதான் பொண்ணு சொன்னான் அப்படி சொன்னா வில் விளைக்க தகுதி வாய்ந்த வீரர் யாருமே வரல ஒருத்தர் கூட வரவே இல்லையா இவர்களை பார்த்தால் அப்படியே பள்ளிக்குள்ள பார்வையாளர் குழந்தைகளாக தெரிகிறார்கள் எப்படி விளைக்க முடியும் இவர்கள் எப்படி ஐயா அந்த வெள்ளை விளைப்பார்கள் உடனே என்னன்னா சதானந்தர் சொல்கிறார் என்ன சொல்கின்றார் ஐயா ஜனகரா என்னையா இவங்க பெரியவரு ஆமா அந்த பெரியவரை பத்தி ரொம்ப லேசா நினைச்சாங்க இவரை யாரும் ஜாதகம் நினைச்சுக்கிட்டாதிய பெரியவர்களே பெருமையை பார்த்தால் எப்படி தெரியுமா எப்படி இருக்கிறது கையா கொஞ்சமா எண்ணாலே ஜனகர கோழையா மறிக்காதே கொஞ்சமா எண்ணாதே மன்னா ஜனகர கோழையை மதிக்காதே யாரணிவர்கே நகர இவர் யார்தான் இவர்கதிரே மன்னா ஜனகர இவர்தான் இவர்கதிரே மன்னா ஜனகரா என்ன சாமி பெரியவரி ஆமாங்க பெரிய நம்ம லேசா நினைச்சாங்க இந்த பெரியவரை யாரும் சாதாரண நினைச்சுக்கிடாதீங்க 1008 அண்டம் ஆமா அப்படியே அண்ட சரசரமான கட்ட பெரிய அண்ட புலவரே இவர்தான் பெரிய புலவரே இதுல உட்கார்ந்து இருந்தவர் தான் எங்க ஊர்ல புலவர்ல புலவர் 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 ஓ புலவரா இவரை பின்தொடர்ந்து வந்துக்கு ராமர் ஆமாய்யா ராமருடைய பெருமையை பார்த்தால் எப்படி தெரியுமா எப்படி இருக்கிறது கையா தாடகையாளை கொன்று தவமுனி யாகம் காத்த தாடகையாளை கொன்று தவமுனி யாகம் காத்த யாகம் காத்த தாமோதரன் ஜீவராணி கனகர தாமோதரன் ஜீவராணி தாடகையாளை கொன்று தவமுனி யாகம் காத்த தவமுனி யாகம் காத்த தாடகையாளை கொண்டு தவமுனி யாகம் காத்த தவமுனி யாகம் காத்த தாமோதரன் ஜீவர்தானே அண்ணா ஜனகர தாமோதரன் ஜீவர்தானே கல்லாயிருந்தவளை பெண்ணாய் ஒரு வகுத்த ஒரு வகுத்த கல்லாயிருந்தவளை பெண்ணாய் ஒரு வகுத்த ஒரு வகுத்த பெருமாளும் இவரானே கனகர பெருமாளும் இவரானே
கல்லாய் இருந்தவரை பெண்ணாய் ஒரு வகுத்த பிள்ளாய் ஒரு வகுத்த கல்லாய் இருந்தவரை பெண்ணாய் ஒரு வகுத்த பிள்ளாய் ஒரு வகுத்த கார்வண்ணன் இவர்தானே வண்ணா ஜனகர கார்வண்ணன் இவர்தானே. அப்பொழுது என்னடா ஐயா ஜனகரா, என்ன சாமி? ஜனகரே, ராமர். ஆமா ராமர். ராமரை பத்தி ரொம்ப லேசாச்சுறாங்க. இவர் யாரு சாதாரண நினைச்சுக்கிடாதீங்க. முனிவராலே ஆமா ஜெயிக்க முடியாத தாளுகை கொண்டு ஆடகை வதம் செய்து அவள் யாகத்தெல்லாம் ஆமாம் அப்படியே திருப்தியாக சரி நிறைவேற்றிய தாமோதர பூமானே இவரையா. அந்த தாமோதர பெருமாளே இவர்தானா? நீண்ட நாட்களாக சரி கல்லாலே அகல்கி. ஆமா அகலிகை பெண்ணாள். அந்த அகலிகை சாபங்களெல்லாம் சரி திருப்தியா நிறைவேற்றிய தாமோதர பூமானே இவரையா. அது இவரேதான் இவரேதான். சரி, எங்க அப்பா கதனை பார்த்தால் சாதாரணமா சொல்ல முடியாது, லேசாக சொல்ல முடியாது. ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறேன் சொன்னார். செய்து தருகிறேன் என்று சொன்னால் எப்படி சொல்கிறார்? எப்படி என்ன சொல்லுகின்றார்? அவர் முன்னே வைத்த காலை பின்னாலே வாங்க மாட்டார், பின்னாலே வாங்க மாட்டார். வீராடி வீரனையா இவர் குலத்தோர் வீராடி வீரனையா. முன்னே வைத்த காலை பின்னாலே வாங்க மாட்டார், பின்னாலே வாங்க மாட்டார். முன்னே வைத்த காலை பின்னாலே வாங்க மாட்டார், பின்னாலே வாங்க மாட்டார். வீராதி வீரனையா இவர் குலத்தோர் வீராதி வீரனையா. அப்பொழுது என்னண்ணா ஐயா ஜனகரா, என்ன சாமி? எங்க அப்பா கதனை பார்த்தால் இவி அப்பாவை பார்த்தால் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறேன் சொன்னார். செய்து தருகிறேன் என்று சொன்னாரானால் அதே முன்ன வாச்ச கால புண்ண வாங்க மாட்டார். இவங்க அப்பா பின்ன வாங்க மாட்டாரு. ஆமா, அப்படியே வீர பரம்பரையில் ராமர். அப்படியா? ராமரா விளைவிக்க முடியும். ராமர் கண்டிப்பாக இந்த பிள்ளை வளைப்பார். சரி, யார் ராமருடைய பெருமிதமா சொல்றேன் தெரியாம சொல்லிட்டீங்களா ஐயா? இந்த பிள்ளாலே சரி என் மகளுக்கு கல்யாணம் இல்லாம இருக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டேன், ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே சும்மாடா இறங்க போகுது. என்ன சும்மா இறங்க போதா? ஆமா. அப்ப பொண்ணு ஒன்னாலும் தலையிலே வச்சு சமந்துக்கிட்டு இருந்தாரோ? அப்படியே பெண் குழந்தைங்க கல்யாணங்கள் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க சும்மாதானே. ஏப்பா அப்ப எங்க மச்சா செந்தில்குமாருக்கு 2 சமம் இருக்கேன். எத்தனை சமம் தான் சொல்லல. ஆமா ராமனுடைய அருளால் தானா இறங்கும். இறங்கிருமா? அப்படியே சந்தோஷமா இருக்கிறார், அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அப்படியே ராமர் அழைத்துக் கொண்டு ஆமாண்ணா மாளிகையை தங்க வைத்தார்கள். அப்படியே மாளிகையில் கொண்டு வந்து தங்க வைத்திருக்கிறார்கள். அப்படியே இரவு காலம் ஆரம்பிக்கிறதா? முதல் சாம வேளையிலே சீதையம்மனுக்கு கனவு தெரிகிறது. எப்படி தெரிகின்றது? ராமர் வந்து ஆமாண்ணா முன்னால் நிக்கிற மாதிரி தெரிகிறது. நிக்கிற மாதிரி தெரிகிறது. அப்படியே கண்மொழி தூங்குகிறார், தூங்கிக் கொண்டிருக்கின்றார். வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு. பேசிக்கிட்டே இருக்குதா? எப்படி தெரியுமா? எப்படி என்ன பேசுகிறது? நாங்கள் பெண்ணீருக்கும் இளமதிலே, பெண்ணீருக்கும் இளமதிலே, பெண்ணீருக்கும் இளமதிலே, இளமதிலே பெரியோர்கள் வரலாமோ, பெரியோர்கள் வரலாமோ, பெண்ணீருக்கும் இளமதிலே, இளமதிலே பெண்ணிருக்கும் இடமதிலே, பெண்ணிருக்கும் இடமதிலே, பெண்ணிருக்கும் இடமதிலே, இடமதிலே பெரியோர்கள் வரலாமோ, பெரியோர்கள் வரலாமோ, பெண்ணிருக்கும் இடமதிலே, இடமதிலே மங்கையர்கள் இருக்கும் இடம், மங்கையர்கள் இருக்கும் இடம், மங்கையர்கள் இருக்கும் இடம், இருக்கும் இடம். மன்னவர்கள் வரலாமோ, மன்னவர்கள் வரலாமோ, மங்கையர்கள் இருக்கும் இடம், இருக்கும் இடம். மங்கையர்கள் இருக்கும் இடம், மங்கையர்கள் இருக்கும் இடம், மங்கையர்கள் இருக்கும் இடம், இருக்கும் இடம். மன்னவர்கள் வரலாமோ, மன்னவர்கள் வரலாமோ, மங்கையர்கள் இருக்கும் இடம், இருக்கும் இடம். ஐயா
என்ன நாங்கள் பெண்களாக சரி இருக்கின்ற இடத்திற்கு இங்க பெரியவங்க வரலாமா சுவாமி? நாங்கள் மங்கையர்களாக இருக்கின்ற இடத்திற்கு அப்படி மன்னவர்கள் நீங்கள் வரலாமா சுவாமி? சரி என்னடா அப்படியே கண் மூடி தூங்குகிறார். தூங்கிக் கொண்டிருக்கின்றான். வாய் மட்டும் பேசிட்டே இருக்கு. பேசிக்கொண்டே இருக்கிறதா? சரி முடித்து பார்த்தா பாருங்க என்னாச்சு? ஆகா, பகலில் பார்த்த பார்வை காதலாக மாறி கனவாக மாறிவிட்டது. கனவகலவா வந்து விட்டது. சரி சரிங்களா? சீரியம்மன் மறுபடியும் தூங்கிட்டு இருக்கா. அப்படி மறுபடியும் தூங்கி விட்டாள். அவளுக்கு என்னன்னா இரண்டாவது சாம வேளையிலே அப்படியே ஆமாண்ணா ராமருக்கு கனடிக்கிறது. ராமருக்கு எப்படி தெரிகிறது? சீதை வந்து ஆமாண்ணா அப்படியே முன்னால் நிக்கிற மாதிரி தெரிகிறது. அப்படியே நிக்கிற மாதிரி தெரிகிறது. கண் மூடி தூங்குகிறார். சரிண்ணா? வாய் மட்டும் பேசிக்கிட்டு பேசிக்கொண்டே இருக்கிறதா? ஏ சீதா, என்ன நீ எப்ப வருவன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். உன்னை எதிர்பார்த்துதாம்மா நான் இருந்தேன். நீ வந்துட்டியாமா? ஆமா. அப்படியே கண் மூடி தூங்குறார். சரிண்ணா? வாய் மட்டும் பேசிக்கிட்டு பேசிக்கொண்டே இருக்கிறதா? அவதான் பார்த்தார். என்ன பகலிலே பார்த்த பார்வை பார்வை ஆகா காதலாக ஆகா கனவாக மாறிவிட்டது. ஆமா, காதலாக மாறி கனவாக வந்து விட்டது. சொல்லி சரி அப்படியே ராமர் போக்கிவிட்டு அப்படியே காலையில எழுந்து நதிக்கிற வந்து ஆமாண்ணா காலை கிழமை முடித்து விட்டு அப்படியே நதியில தீர்த்தமாடி விட்டு அப்படியே மாளிகையில வந்து தங்கியிருக்கிறார். அப்படியே சிறப்புடனே தங்கியிருக்கின்றார். அப்படியே தங்கலாம் பாருங்க. ஆமாண்ணா. அப்புறம் என்ன விஸ்வாமித்திரர் கேட்கிறார். விஸ்வாமித்திரர் என்ன கேட்கிறார்? ஐயா ஜனகரா, என்ன சாமி? முள்ள விளைப்பதற்காக ஆமா ராமர் வந்து காத்து கொண்டிருக்கிறார். ராமர் வந்து இப்பொழுது காத்துக் கொண்டிருக்கின்றார். ராமர் மட்டுமே சரி வில் விளைத்தா போதுமா? முதலை என்ன 56 ஜனங்களாம் விளைவிக்கணுமா? ஐயா என்னையா இதுல 56 தேசத்து ராஜாக்கள் அப்படியே வீராதி வீரர்கள் சரினா சூராதி சூரர்கள் கணவந்தர்கள் அப்படியே பொதுமக்கள் ஜனங்கள் அனைவரும் இந்த சபையில் ஒன்றாக கூடி அதற்கு அப்புறமாகத்தான் வெள்ளை விளைக்க வேண்டும். என்ன அறிக்கை செய்யுங்க. ஆகட்டும். சரி தூரம் ராமசாமி வர சொல்லி கும்பியடி வனத்திலே போவெடுத்து பிச்சு போருங்கள் கும்மி புகழ் பெற்ற பொங்காளி அம்மன போற்றி கும்மி அளிப்போம். கும்மி அடி பல்லை கும்மி அடி நல்ல கொலக போட்டு கும்மி அடி திண்ணைய பாருங்களே அம்மா சித்திர திண்ணைய பாருங்களே அடி வருகிற காளி அம்மட்டி அழகு திண்ணைய பாருங்களே இளங்கும்பி அலேனோ இளங்கும்பி அலேனோ குலங்க குளங்குலங்க அம்மா கும்பத்தின் வீட்டிலே பூச்சொரிய குலங்கு குளங்குலங்க அம்மா கும்பத்தின் வீட்டிலே பூச்சொரிய வளர்ந்தங்கையம் பேசி அம்மனும் குல வீரப்பட பாருங்களே தையலர் கையிலே மாவிளக்கு கும்மி அடி பல்லை கும்மி அடி நல்ல கொரக போட்டு கும்மி அடி பரத்திச்சர விளக்கில் தையலர் கையிலே மாவிளக்கு அலேலங்கும்பி அலேலோ அலேலங்கும்பி அலேலோ சிலை வழி சப்பரத்தில் மேலே சாய்ந்திருப்பத பாருங்களே தட்டி குழல் ஆயிரமா வெளி தட்டாமல் குழல் ஆயிரமா அலேலங்கும்பி அலேலோ அலேலங்கும்பி அலேலோ தட்டி குழல் ஆயிரமா வெளி தட்டாமல் குழல் ஆயிரமா தட்டிய காளியம்மட்டி தள்ளிக்கின சில வேடிக்கையா கும்மி அடி பல்லை கும்மி அடி நல்ல கொரக போட்டு கும்மி அடி காக்காயை கண்ணை கிழந்தவரா இவர் கஞ்சனை நெஞ்சு கிழந்தவரா காலாஜலத்தை வைகுண்டராமரும் காலடையத்தை மழையடைப்பார் கும்மி அடி பல்லை கும்மி அடி ராமசாமி வர சொல்லி கும்மி அடி வட்ட வட்ட சிறு பொட்டலி வாலி வெப்பல் விழும் தட்டோகளே வட்ட சிறு பொட்டலி வாலி வெப்பல் விழும் தட்டோகளே கும்மி அடி பல்லை கும்மி அடி
நல்ல கொரக போட்டு கும்பியடி கட்டிய காளி அம்மத்தி தங்களையடி புத்திருங்க அலேலங்கும்பி அலேலோ அலேலங்கும்பி அலேலோ என்னை மயக்கிடம்மா இங்கே மகனை போலி திகழ்கிறம்மா அழகிய மாரியம்மத்தை மனபெல்லாம் குளிராக்கிறம்மா கும்பியடி பண்ணை கும்பியடி காளியம்மன் அருள் பெற கும்பியடி கிழக்கிருக்கல் கட்டியில் சிங்கர பட்டி துவை துளசி புகழ் விட்ட ராமசுவாமியை தேடி கும்பி கும்பியடி பண்ணை கும்பியடி நல்ல கொலக தோட்டு கும்பியடி ஆடி வரத பாருங்களே விளையாடி வரத பாருங்களே ஆடி வரத பாருங்களே விளையாடி வரத பாருங்களே கும்பியடி பண்ணை கும்பியடி நல்ல கொலக தோட்டு கும்பியடி அடி வருகிற ராமசுவாமிக்கு அகத்தி பெண்களை பாருங்களே வழக்கை பத்தனகுடமான வல்ல தலையிலே வேலைகளா கும்பியடி பண்ணை கும்பியடி நல்ல கொரக போட்டு கும்பியடி வழக்கை பத்தனகுடமான வல்ல தலையிலே வேலைகளா கும்மியடி பண்ணை கும்மியடி நல்ல கொரக போட்டு கும்மியடி குடமான தலையிலே வேலைகளா புகழ் விட்ட காளியம்மன தேடி கும்பி அளிப்பம்மா கும்மியடி பண்ணை கும்மியடி நல்ல பழையல் குளிய கும்மியடி யானை வரத பாருங்களே அம்மா எல்லாம் வரத பாருங்களே அலேலங்கும்பி அலேலோ அலேலங்கும்பி அலேலோ யானை வரத பாருங்களே அம்மா எல்லாம் வரத பாருங்களே அரவர தொழி குங்காளி அம்மனும் ஆடி வரத பாருங்களே அலேலங்கும்பி அலேலோ அலேலங்கும்பி அலேலோ வரத பாருங்களே புறக்குடிச்சி வரத பாருங்களே மேலே வரும் காளி அம்மன் கொலுசு மன்னல பாருங்களே கும்மியடி பண்ணை கும்மியடி காளி அம்மன் அருள் பெற கும்மியடி